கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சுனோதரை பிளிமசிகோத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி பங்குனி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் 12வது மாதம் பங்குனி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சுனோதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாசங்கிறது உபய மாசமாக இருக்கிறதுனால இந்த மாதம் வீடு சம்பந்தமா எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. வீடு மனை கொள்றதோ, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஒட்டுறதோ, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. இந்த மாசம் 13ஆம் தேதி ராமநவமி. ராமநாமம் ஜபிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு மிக அற்புதமான நாள். ராமம் குறைஞ்சபட்சம் அன்னைக்காவது 108 தடவையாவது ராமநாமம் சொல்லுவதற்கு சிறப்பான நாள். எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்க ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்க தீய சக்திகள் வராது. அதாவது பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் சம்பந்தமான எந்த பாதிப்பும் நடக்காது. ராமம் நாமம் சொல்வதாலேயே நம்மளுடைய முன்னோர்கள் சாபம் அனைத்தும் விலகும். புனிதமான நாமம். ஆக அன்றைய தினம் ராமநாமம் சொல்வதற்கு மிக அற்புதமான நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் 18ஆம் நாள் பங்குனி உத்திரம். முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திரம் என்பது. பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானை திருமண கோலத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா திருமண கோலத்தில் எந்த தெய்வத்தையா இருந்தாலும் அன்றைய தினம் திருமண கோலத்திலே வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய திருமண தடை விலகும், திருமணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும், குடும்ப வாழ்க்கை மேலோங்கும். அதே போல பார்த்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அன்றைய தினம் பங்குனி உத்தரத்தன்று திருக்கல்யாண உற்சவத்தை தரிசனம் செய்யும் பொழுது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாசத்திலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே 9ஆம் இடத்திலே செஞ்சிருக்கிறார். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். 9ஆம் இடத்த தந்தை ஸ்தானம். தந்தை கிரகம் சூரியன் 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆனாலும் அரசு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். அரசு சம்பந்தமான வெற்றி, அரசியல் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, அரசியல்ல பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி அரசு சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் கடகராசியாளர்களுக்கு அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் செஞ்சிருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம், இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடத்திற்கும். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். வக்கரகதியில செஞ்சிருக்கிறார் 6ஆம் தேதி வரை. 27ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார். பொதுவா 3ஆம் இடம் ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த ஒப்பந்தம் கையெழுத்து சொல்லக்கூடிய இடத்த அதிபதி 8ல செஞ்சிருக்கிறார்னா புதிதாக பத்திரப்பதிவோ, இந்த மாதம் பத்திரப்பதிவு 27ஆம் தேதி வரை பத்திரப்பதிவோ, ஒப்பந்தமோ, ஒரு ஒப்பந்தம், அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சம்பந்தமா ஒரு, அதே போல பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா, அக்ரிமெண்ட், பத்திரப்பதிவு, எழுத்து பூர்வமான எந்த விதமான ஒரு புது முயற்சிகளும் செய்யக்கூடாது. பத்திரப்பதிவாக இருந்தாலும் தள்ளி வைக்கிறது தான் சிறப்பு. 27ஆம் தேதி வரை. ஏன்னா 3ஆம் அதிபதி 8ல இருக்கார். இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அவர் 12ஆம் இடத்த அதிபதி. 12ஆம் அதிபதி 8ல இருக்கிறது யோகம், விபரீத ராஜ யோகம், கெட்டவன் கெட்டிடும் ராஜ யோகம். ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்தில் இருக்கிறது யோகம். ஒரு வகையில நன்மை செய்தாலும் இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, இளைய சகோதர விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆயிடுவார். அப்ப 27ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒப்பந்தம் சம்பந்தமான கையெழுத்து, கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரியான தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு அதிபதி. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 4க்கும் 11க்கும் கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமாக செஞ்சிருக்கிறார். மிகப்பெரிய யோகம். அதாவது 4ஆம் இடத்து அதிபதி 9ல இருக்காருன்னா அசியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். 11ஆம் இடத்து அதிபதி 9ல இருக்காருன்னா எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கு. இந்த 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் சுக்கிரன்.
10ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிப்பது யோகம், தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு யோகம், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு யோகம், அழகு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு யோகம், பெண்கள் சம்பந்தமான ஆடை ஆபரண தொழில் செய்பவர்களுக்கு யோகமாக இருக்கும். ஆக இந்த 11ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். 11ஆம் இடத்திற்கு தொழிலில் லாபம், தொழிலில் ஒரு அமோகமான வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நன்மை, அதே மாதிரி வாகனத்தை வாங்கி விற்கிறாங்க இல்லையா, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கும் யோகமாக இருக்கும். டிராவல் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு யோகம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு 5ஆம் இடத்திற்கும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்கு 19ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ரொம்ப கவனம், தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கோ அல்லது பொறுப்புக்கோ போட்டி பொறாமை ஏற்பட்டு அதுல இருந்து உங்களை நீக்கிறதுக்கான முயற்சி நடக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனை ஏற்படும். அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வீட்டிலே வயதானவர்களுக்கு அவருடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் 19ஆம் தேதி வரை. அப்போ 19ஆம் தேதி வரை முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கேற்றி அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்வது யோககரமாக இருக்கும். உங்களுக்கு யோகத்தை செய்யும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதன் பிறகு மிகப்பெரிய யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும். 5ம் 9 மிஞ்சும் பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணத்தில் போய் உட்கார்றாரு அப்படின்னா 5ம் 9 மிஞ்சும் பொருள் தரும், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்புல வந்துடும். ஆக உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் வலுவடைகிறது. 9ஆம் இடம் வலுவடைகிறதுனால வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். வெளிநாட்டு சம்பந்தமா பாஸ்போர்ட், விசா கிடைக்கிறது. அதே மாதிரி வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ கல்விக்காகவோ வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சி கைகூடும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். நிறைய சேத்திர தரிசனம், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது, பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்கிறது, அவர்களுடைய தரிசனம் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான புண்ணிய பலன்கள், தெய்வ அருளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.